வணக்கம் மக்களே! ஏபிள் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். ஒரு நல்ல ஸ்டாக் சிக்கியிருக்கு. என்னன்னா, ஒரு மேல ஒரு டார்கெட் வச்சுட்டு, அப்புறமா இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கு. அப்ப இத எங்க வாங்குனா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டா ஒரு 30-40% ஒரு 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 ஷார்ட் டெர்ம் அ இன்வெஸ்ட்மென்ட்னு வச்சுக்கங்களேன். ஸோ இன்னைக்கு இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன்ல வந்து அதிகமா வேற விஷயங்கள் பாதிக்காம ஓரளவுக்கு ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கு. கொஞ்சம் ஃபண்டமெண்டலும், அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கலும் பார்த்தலாம். ஒரு குட்டி வீடியோ தான். வேகமா போயிடலாம். இந்த பிசினஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காம்ப்ளக்ஸ் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, தியேட்டர்ஸ டெவலப் பண்றாங்க. அதாவது இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் பழைய தியேட்டர்ஸ்லாம் மாத்தி புது தியேட்டர்ஸா பண்ணியிருக்காங்க. அது மாரி இவங்க நார்த் இந்தியா சைட்ல கொஞ்சம் அதிகமா வேகமா வளர்ற ஒரு நிறுவனமா இருக்கு. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஃபில்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இது முதல்ல சொன்னது வந்து ஒரு ரிஸ்கே இல்லாத பிசினஸ். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி பிசினஸா இருக்கு. அதாவது இது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் ரிஸ்கி பிசினஸ். அப்புறம் வழக்கம் போல ஃபுட்டு, பெவரேஜ், அட்வர்டைஸ்மென்ட் இது வந்து அவங்களோட ரெகுலர் வருமானம். இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பேசிக்கான வருமானம். ரைட். 2வது முக்கியமான விஷயம். அதுல வந்து முக்கியமான விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிக்கெட் சேல்ஸ் மூலமா இவங்களோட இன்கம் ரெவென்யூ வந்து 36.58% வருது. அது இல்ல இப்ப முக்கிய விஷயம். ஷார்ட் டெர்ம்ல வேகமா ப்ராஃபிட் பண்ற மாதிரியான ஒரு இது என்னன்னா, இந்த பிசினஸ சினிமாவ செட் பண்றாங்கல்ல. இப்போ ஃபிரான்சைசி மாரி எடுக்கிறதோ, இல்ல ஒரு இவங்களே டெவலப் பண்றதோ, அது மூலமா இவங்களுக்கு வந்த வருமானம் 51%. இது ஒரு அ அதாவது இந்த இந்த டெவலப் பண்ணிட்டே போறது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. ரொம்ப நாளைக்குன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மேலலாம் இருக்காது. அதுக்குள்ள சேச்சுரேஷன் ஆயிரும். இல்ல ஒரு 5 வருஷத்துல சேச்சுரேஷன் ஆயிரும். இப்போ இம்மீடியட்டா 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ள வந்து இவங்களோட ரெவென்யூ வந்து ரொம்ப வேகமா ரேப்பிடா வந்து டெவலப் ஆகும். ஓகே. 3வது இவங்க வந்து ஒரு 3 மாடல்ல வந்து இவங்க தியேட்டர்ஸ செட் பண்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. வித்தியாசம் இல்ல. அ அதாவது ஃபியூச்சர மனசுல கரெக்ட்டா ஸ்கெட்ச் பண்ணி பண்றாங்க. ஒண்ணு எக்ஸ்பிரஸ் மாடல், சிக்னேச்சர் மாடல், லக்ஸரியன் மாடல். இந்த இதுல வந்து என்னென்னன்னா, தியேட்டர்ல படுத்துக்கிட்டே படம் பார்க்குறது, உருண்டுகிட்டே படம் பார்க்குறது. இந்த மாதிரியான மாடர்ன் தியேட்டர்ஸ வந்து கேட்டகரைஸ் பண்ணி அ அதுக்கேத்த மாரி பண்றாங்க. இவங்க என்ன மாரி பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து என்ன விஷயம்னா, டயர் 1ல வந்து ஒரு மாதிரி பிசினஸ் பண்ணலாம். டயர் 2 இதுல வந்து ஒரு மாரி இருக்கும். அப்படி இந்த டயர் 1ல வந்து அவங்க 21 ஸ்க்ரீன்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. டயர் 2ல 27 ஸ்க்ரீன்ஸ். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் இதுவா தான் இருந்தது. எப்பயுமே டியர் 1ல வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஆனதா இருக்கும். இந்த டியர் 2, டியர் 3 இருக்கு இல்லையா? அது வந்து இப்ப தான் டெவலப் ஆயிட்டுருக்கு. இப்போ சின்ன ஒரு தாலுகா மாதிரியான இருக்கக்கூடிய ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பழைய தியேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாடர்னைஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து நல்ல வேகமா ரேப்பிடா அ டெவலப் ஆகக்கூடிய பிசினஸா இருக்கு. அப்ப டியர் 4 அது ரொம்ப சின்ன ஊர்கள்ல இந்த பேரூராட்சிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாரி இருக்கு. அதில பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. இது தவிர இந்த ஃப்ரான்சைஸியா குடுக்குறாங்க. ஒரு இத எடுத்துட்டு ஒரு தியேட்டர்காரங்களே இருக்காங்கன்னா, அவங்கட்டயே ஃப்ரான்சைசி மாரி பேசி இவங்க டெவலப் பண்ணி அவங்களுக்கு குடுக்குறது. அப்படி 66 ஸ்க்ரீன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, எந்த ரிஸ்க்குமே இல்ல. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி குடுத்துட்டு, ரெவென்யூல மட்டும் ஷேரிங் வரும். அதனால தான் சொன்னேன். இப்படி பண்ணி குடுக்குறதுனால தான் அந்த செட்டிங் அப் சினிமா இருக்கு இல்லையா? இது வந்து 51% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு தான். குறுகிய காலம்னா ஒரு 2, 3 வருஷத்துக்கு இந்த பிசினஸ் நல்லாருக்கும். நம்ம அதுக்குள்ள உள்ள போயிட்டு வெளிய வந்துரலாம். ஆஹா! இங்க ஃபில் பண்ண மறந்துட்டேன். புரமோட்டர்ஸ் வந்து 70%க்கு மேல வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து 9% டூ 10% வச்சிருக்காங்க. நான் இங்க மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சாரி. டிஏஎஸ் வந்து 3% வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 17% என்னமோ வச்சிருக்காங்க. ஸோ புரமோட்டர்ஸ்ட்ட 70%க்கு மேல இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 9, 10% வச்சிருக்கான். டிஏஎஸும் உள்ள வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த பிசினஸ்ல அவங்க அந்த ஸ்கேல ஒழுங்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி. ஆ அப்புறம் அடுத்த ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, கடன் இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இருக்கு இல்லையா? அது வந்து 129% குடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில அதாவது 2015ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில ஒரு 4, 5 வருஷமா தான் கொஞ்சம் அக்ரெசிவா பிசினஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் பிஇ வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருக்கு. 22, 23% தான் பிஇ இருக்கு. இது வந்து நல்ல நம்பரா இருக்கு. மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப அதாவது பியர் கம்பேரிசன் சொல்லுவோம்ல அதுல. ஆப்பரேஷன் மார்ஜின் வந்து சில இதில 31% போட்டிருக்காங்க. சில இதில 27 போட்டிருக்காங்க. நம்ம மினிமம் 27 எடுத்துக்கிறோம். ஆப்பரேஷன் ப்ராஃபிட் வந்து 27ன்றது நிஜமாவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். சரி. இதெல்லாம்
நம்ம ஏன் வாங்கணுன்றதுக்கான விஷயங்கள் பார்த்தோம். இப்போ டெக்னிக்கலான விஷயம் பார்ப்போம். டெக்னிக்கலா இப்போ இங்க இப்போ இது ரொம்ப சமீபத்தில தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள தான் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஆமா. 1 1/2 வருஷத்துக்குள்ள தான் ஆயிருக்கு. இப்போ இது வந்து மேல டார்கெட் செட் பண்ணிருச்சு. 270லேருந்து 280 வரைக்கும் டார்கெட் செட் பண்ணியிருக்கு. 2 டார்கெட் இருக்கு. அம் செட் பண்ணியிருக்கு. சரி, அப்போ உடனே ஓடி போய் வாங்க தேவையில்ல. இப்போ ரன்னிங் பிரைஸ் வந்து 219 இருக்கு. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து உடனே ஓடி போய் வாங்க தேவையில்ல. இது 205லேருந்து 198 வரைக்கும் டெக்னிக்கலா வர வேண்டியது இருக்கு. யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இத 205லேருந்து 198க்குள்ள அக்குமுலேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு கையில வச்சிருக்கணும். பொறுமையா வச்சிருக்கணும். இது ட்ரேடபிள் இல்ல. கொஞ்சம் ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் தான். வச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு 35% to 40% நல்ல ரிட்டர்ன் இருக்கு. ரைட் மக்களே! இதே மாரி அடுத்தடுத்த சின்ன சின்ன ஸ்டாக்க அனலைஸ் பண்ணி போடலாம். இத 4 பேருக்கு தெரியிற மாரி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.